ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பெஸ்டீஸ் vlog. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் விருப்பமான ஸ்வீட்டான ரசகுல்லா தான் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் ரசகுல்லா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து பால் காய்ச்ச போகிறோம். ஓகே, பால் காய்ச்சி பட்டுத்து. இப்போ நாங்கள் லெமன் சேர்க்க போகிறோம். லெமன் சேர்த்தா தான் பால் திரஞ்சு வரும். லெமன் சேர்த்தோன்னே இப்படி பால் திரஞ்சு வந்துட்டு பாருங்க. சரி, இப்போ நாங்கள் இதை இப்போ வடிகட்டி எடுக்க போகிறோம். லெமன் விட்டதால் கொஞ்சம் புளிப்பு சுவை இருப்பதுனால தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் வடிச்சு எடுத்தோம்னா சரி. தண்ணி வந்து கொஞ்சமும் கூட இல்லாமல் வடிகட்டி எடுக்கணும். இப்போ நாங்கள் சொப்டாக வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்படி நல்லா சொப்டாகும் வரைக்கும் பசஞ்சு கொண்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்செடுத்தால் சரி. வந்து உருண்டமாய் பிடிச்சி போட்டு சீனி பாகுக்குள்ளே போட்டால் சரி. நாங்கள் இப்போ ரசகுல்லாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி சீனி பாகு ரெடி பண்ண போகிறோம். என்னது அவ்வளோ. இப்போ நாங்கள் சுகர் சேர்க்குறோம். நாங்கள் இப்போ வந்து ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காயும்
கராம்பு சேர்க்குறோம். சீனிப்பாக வந்து ஒரு கொதித்தா காணும். இப்போ நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிற ரசகுல்லா உருண்டையில் வந்து சீனிப்பாகுல சேர்க்க போகிறோம். ரசகுல்லா 20 நிமிஷம் சீனிப்பாகலே வேக வைத்தால் சரி. ஓகே மக்களே, நாங்கள் செய்து வச்ச ரசகுல்லா வந்து நல்லா வந்து சீனிப்பாகல ஊறிட்டு இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, ரசகுல்லா வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கு. நாங்களுமே வந்து இதுக்கு முதல்ல வந்து ரசகுல்லா சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கோம். ரசகுல்லா செய்வது ரொம்ப கஷ்டப்பட்டு நினைக்காதீங்க. வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ரசகுல்லா செய்து கொள்ளலாம். ஓகே மக்களே, நீங்களும் வந்து ரசகுல்லா வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுட்டு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும்.